வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கேப்சிகம் சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு சின்ன பல்லாரி, 1.5 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சட்னியில் நம்ம சேர்த்து செய்யும் போது சட்னியோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் ஓரளவு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கேப்சிகம் சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த கேப்சிகம் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு சட்னிக்குமே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் ஓரளவு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கம்மியாக சேர்த்துனா போதும், வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கேப்சிகம் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். முன்னாடிலாம் வயசானவங்களுக்கு தான் மூட்டு வலிலாம் வரும், ஆனால் இப்போல்லாம் 30 வயசுலேயே மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி கேப்சிகமை நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் வராமல் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிடலாம். காலையில் இந்த சட்னி செஞ்சுட்டோம்னா நம்ம இட்லி, தோசைக்கும் வச்சுக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல மனம் கொடுக்கும் சட்னிக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த சூப்பரான கேப்சிகம் சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.